of God, let's put our hands together to worship the one who gave up his life for us. For we are made by Jesus. We are made for Jesus.
கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வளமான வாழ்வு என்ற தொடரின் மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளிலே நாம் வளமான வாழ்வை பெறுவதற்குள்ள காரியங்களே அடுத்ததாக ஐஸ்வர்யத்தை பற்றி முதலாவது சொன்னேன். இப்படி ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அதே போல் இன்றைய நாளிலே காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி காரிய சித்தியை பற்றி இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரிய சித்தி, அனுபவிக்கும் சக்தி, இந்த இரண்டு காரியமும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிரியமானவர்களே, நாம் செய்கிற எல்லா காரியங்களிலுமே பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்க வேண்டும். நாம் எடுக்கிற காரியங்களே வெற்றி கிடைத்தால் அது எப்படி இருக்கும், அதற்காக நம்ம பாடுபடுகிறோம் இல்லையா? எனவே வெற்றி கிடைப்பது என்பது என்னென்னா, இந்த காரியம் காரிய சித்தி என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? காரியத்தில் வெற்றியை நாம் அடைவதற்கு ஒவ்வொருவரும் பிரயாசப்படுகிறோம் அல்லவா? பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அநேக காரியங்களை நாம் செய்கிற பொழுது அந்த காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பாக, அந்த காரியங்களை ஈடுபடுவதற்கு முன்பாக, அந்த செயலை செய்வதற்கு முன்பாக இந்த காரியத்தினாலே யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் உண்டாகாது, அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்காது, இது மிகவும் நல்ல காரியமாக இருக்குமா என்று சொல்லி நீங்கள் ஆராய வேண்டும். மிகவும் நல்ல காரியமாக இருக்கிறதா, அல்லது இது மற்றவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாகவோ, மற்றவர்களை துன்புறுத்துவதாகவோ, அல்லது மற்றவர்களுக்கு பிடிக்காததாகவோ, அல்லது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுப்பதாகவோ உள்ளதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே போலதான் அந்த செயலை நீங்கள் செய்கிற பொழுது அது நன்மையாக இருக்கிறதா, அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று சொல்லியும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படியாக நீங்கள் செய்கிற காரியங்கள் அல்லது நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாகவும் நன்மையான காரியமாகவும் இருக்குமானால் கட்டாயமாக அந்த காரியத்திலே உங்களுக்கு சித்தி உண்டாகும். அந்த காரியத்தை கட்டாயமாக நீங்கள் என்ன செய்ய முடியும், அதை நீங்கள் அடைய முடியும். ஹல்லேலூயா. கூடுமான வரைக்கும் நீங்கள் எப்படின்னா நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய நினைக்க வேண்டும். அதை குறித்ததாக நீங்கள் மனதிற்குள்ளே சிந்திக்க வேண்டும். எப்பொழுதும் அதை குறித்த காரியங்களை எப்படி செய்வதென்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்பொழுது எப்படி அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் அடைய முடியும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய திறமையோ, உங்களுடைய அறிவையோ, உங்களுடைய ஞானத்தையோ நீங்கள் சார்ந்திராதபடிக்கு இந்த குறிப்பிட்ட செயல்களை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புவித்து அவரிடத்திலே நீங்கள் ஒப்புவித்து கொண்டு நீங்கள் இருக்கிற பொழுது அது கட்டாயமாக சரியான விதத்திலே அது உங்கள் வாழ்க்கையிலே சேரும். அதாவது காரிய சித்தி, அந்த காரியத்திலே சித்தி உண்டாகும், வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. வசனத்தின் வழியாக நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனவே உங்களுடைய சொந்த அறிவு ஞானம் இதையே வைத்து நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வீடை நீங்கள் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இந்த வீடை வாங்குவது மற்றவர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தை கொடுக்கிற செயல் அல்ல. மற்றவருடைய சொத்தை நீங்கள் அபகரிக்க வேண்டும், அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்கள் அண்ணன் சகோதரர்களுடைய சொத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும், இது எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது ஒரு வேளைக்கு அந்த குறிப்பிட்ட நபருக்கு மனவேதனையோ கஷ்டத்தை கொடுக்க வேண்டியது கொடுக்கக்கூடியதாக இருப்பதால் அது வெற்றி பெறுமா, சித்தி பெறுமா, கர்த்தர் அதை வாய்க்க செய்வாரா என்று சொல்ல முடியாது. ஆனால் நீங்களாக சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் அது எந்த விதமான தடையும் இல்லை, யாரும் அதனால் மனம் வருத்தப்பட போவதும் இல்லை இல்லையா? அப்போது அந்த வீடை நீங்கள் வாங்க வேண்டுவதற்குரிய வழிகளுக்கு பல காரியங்களை நீங்கள் முயற்சி பண்ணலாம். சொந்தமாக நீங்கள் பல காரியங்கள் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் உங்கள் சொந்த அறிவை உபயோகித்து பணத்தை சேமிப்பதோ அல்லது பணத்தை நீங்கள் சம்பாதிப்பதோ, எல்லா காரியங்களுமே நான் செய்து முடிச்சிடுவேன், நான் இந்த வீட்டை கட்டி விடுவேன், நான் இந்த வீட்டை வாங்கி விடுவேன் என்று சொல்லி நீங்களாக மார்த்தட்டி கொண்டு இருக்காமல் உங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புவீங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு இடத்துல ஒரு வீடு வேணும், இந்த வீட்டை நான் வாங்கணும்னு முயற்சி பண்ணுகிறேன் ஆண்டவரே, அதற்குள்ள வழிகளை நீங்கள் தரங்க என்று சொல்லி உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்கள். அந்த மாதிரி வாங்கணும், இந்த மாதிரி செய்யணும், நான் இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பொழுது அவரே என்ன செய்கிறார், உங்கள் வாழ்க்கையிலே காரியத்தை வாய்க்க செய்கிறார். இது உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன். இது போல நீங்கள் எந்த காரியங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று இருந்தாலும் அது கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரிடம் உங்களுடைய விருப்பங்களை
எல்லாம் தெரிவியுங்கள். உங்களுக்கு திருமண காரியங்களா அல்லது ஒரு தொழில் தொடங்க விரும்புகிறீர்களா, எந்த காரியமோ கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவே எனக்கு இந்த மாதிரி நான் பெண் வேண்டும், இந்த மாதிரி ஆண் எனக்கு வேண்டும், இந்த மாதிரி குணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் நீங்கள் பேசலாம், ஆண்டவரோடு உறவாடலாம், ஆண்டவரோடு உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம். நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்ற காரியங்களை செய்து முடிப்பார். உங்களுக்கு தெரியாது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் என்று. எனவே ஃப்யூச்சர் எல்லாமே உணர்ந்த தேவாதி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வேண்டிய சரியான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16:33 காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அடுத்து நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக அதுக்கு தீனி கொடுத்து பயிற்சி கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், அதை என்ன செய்யலாம், அதை ஆயத்தப்படுத்தலாம் யுத்த நாளுக்கு. ஆனால் ஜெயம் அந்த குதிரை வெற்றி பெறுவது என்பது எப்படி வருது, கர்த்தரிடமிருந்தான் வருகிறது. நீங்கள் இன்டர்வியூக்கு போகலாம், இன்டர்வியூவில் போய் பல வேலைக்கு ட்ரை பண்ணி இன்டர்வியூக்கு போகலாம். ஆனால் இன்டர்வியூவில் போய் நல்லா நீங்கள் சொல்லிட்டு உங்களை மாதிரி 10-15 பேர் சொல்லிட்டு போங்க. ஆனால் யாராவது ஒரு ஆள் தான் சீட்டு கிடைக்கும். அந்த யார், அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். எனவே ஜெயமோ கர்த்தரால் வரும். அதுக்கடுத்த ஒரு வசனம், வடக்கிலும் கிழக்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா என்று சொல்லி வேத வசனத்தில் பார்க்கிறோம். இப்படியாக ஜெயம் யாரால் வரும், கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும் என்று சொல்லி அநேக வசனங்களிலே நாம் காணப்படுகிறது இல்லையா. அது நீதிமொழிகள், சாலமோன் எழுதிய நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய அரசரே மாறுதட்டி நான் பெரியவன், என்னால் தான் அந்த காரியம் நடந்துச்சு என்று சொல்லாமல் எப்பொழுதும் என்ன சொல்கிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். எனவே நாம் கர்த்தருடைய பாதத்திலே நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஒப்படைக்கிற பொழுது கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமே வரும். ஹல்லேலூயா. ஆமென். சில சமயங்களிலே நீங்கள் தவறான காரியங்களிலே நீங்கள் ஈடுபடக்கூடும். தவறான காரியங்களை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, இதில் தவறு எதுவும் இல்லை, நன்மையான காரியம் மாதிரி உங்களுக்கு தெரியும். அநேக பிஸ்னஸ் மற்ற காரியங்களாம் நன்மையான காரியங்கள் உங்களுக்கு கட்டாயம் இதில் ஜெயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், வெற்றி கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் செய்வீர்கள். ஆனால் பின் நாட்களிலே தீமை விளையலாம் அல்லது நஷ்டம் ஏற்படலாம். எனவே நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். அவரே எல்லா காரியங்களிலும் நன்மை தீமைகளை அறிந்து அவர் செய்வார். எனவே நம்முடைய சொந்த ஞானத்திலோ சொந்த முயற்சியிலோ சொந்த திறமையோ நம்பி இருக்காதவாறு நாம் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் சரியான வழியிலே உங்களை நடத்துவார். அதே போல் பிரியமானவர்களே, உங்களுடைய வியாபாரத்திலோ அல்லது வேலையிலோ அல்லது விவசாயம் அல்லது எந்த காரியங்களோ நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் அது என்று சொல்லி நீங்கள் செய்வீர்களானால் அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரியாக செய்வார், நேர்த்தியாக செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் இந்த காரியங்களை ஒப்புவித்து நீங்கள் அமைதியாக நீங்கள் இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக எல்லா காரியங்களும் அவர் சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எனவே நீங்கள் எல்லா காரியங்களும் வெற்றி பெற முடியும் என்ற முழு சிந்தனையோடு முழு மனதோடு கூட கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நன்றோடு கூட துதித்து நீங்கள் மகிழுங்கள். கட்டாயமாக நீங்கள் விரும்புகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சேரும் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியில் போடப்படும்னா சீட்டு யார் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கும் போது எல்லாரையும் இந்த ஆள் யாருன்னு வச்சு அவங்க சீட்டு போடுவாங்கன்னா செலக்ட் ஆகிறது ஒரு ஆள் தான் இல்லையா. அதனால தான் அது கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது என்று சொல்லி நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனையிலே காரிய சித்தியை தரக்கூடிய தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் உங்கள் வாழ்க்கையிலே காரிய சித்தி உண்டாகும். ஹல்லேலூயா. எதிர்ப்புகள் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, திறமை எல்லாவற்றையும் அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு வெற்றியான பெரிய வாய்ப்புகளை அவர் உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நீங்கள் விரும்புகிற காரியங்களாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தீமை உங்களை அணுகாது. தேவன் உங்களுடைய சகாயராக இருப்பதனால, அவர் உங்களோடு துணை நிற்பதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எந்த தீமையும் வராமல் அவர் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் தோல்வி அடைவதில்லை, நீங்கள் வெட்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த எண்ணங்களை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் மனதிலே தேவன் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், காரிய சித்தியும் வெற்றியும் வந்து கொண்டிருக்கிறது என்று போன்ற எண்ணங்களை நீங்கள் உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள். நீங்கள் எது சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும் என்று சொன்னேன் அல்லவோ. எனவே நீங்கள் நல்ல காரியங்களை, அருமையான வீடு, அருமையான மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள்,
வாகனங்கள் எது எது வேணுமோ அதை குறித்ததான நல்ல காரியங்களை வந்து நீங்கள் மனதில் திட்டமிட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தரால் செய்ய முடியும் என்று சொல்லி உற்சாகத்தோடு, ஆண்டவரை நீங்கள் செய்து முடிக்க முடியும், நீங்கள் என் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க முடியும் என்று சொல்லி உற்சாகமாக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதியுங்கள். அப்பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. மேற்கூறிய விதத்திலே உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் உருவாக்கி இடைவிடாமல் வெற்றியை நீங்கள் நினைத்து கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து மகிழ்ந்து கொண்டு நீங்கள் இருங்கள். ஹல்லேலூயா. அதற்கு பதிலாக எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உங்களுடைய பகைவர்கள் காரியங்கள், இந்த காரியங்களே உங்கள் சிந்தனையை நீங்கள் செலுத்தாதீர்கள். உங்கள் சிந்தனையினால் மட்டுமே அவர்களுக்கு நீங்கள் வந்து வலிமை கொடுக்க முடியும். நீங்கள் சிந்திக்காதீர்கள். நீங்கள் நல்ல காரியங்களை சிந்தித்து எப்படி நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவீர்கள் என்று சொல்லி நல்ல காரியங்களையே சிந்தித்து அதே திரும்ப திரும்ப சிந்தித்து கர்த்தரை நன்றோடு கூட ஸ்தோத்திரித்து துதித்து கொண்டிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நீங்கள் விரும்புகிற காரியங்கள் அனைத்தும் வந்து நிறைவேறும். பிரியமானவர்களே, பைபிள்ல இருந்து சில வசனத்தையும் நான் சொல்ல போகிறேன். நீதிமொழிகள் 10:24. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் விரும்புகிற காரியத்தை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? பிரசங்கி 9:11. ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்ன நேரிடும்? சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எனவே இது வந்து பிரசங்கி 9:11 வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் வந்து கர்த்தர் வந்து உங்களை வழி நடத்துவார். எவ்வளவுதான் விவேகமாக இருந்தாலும், எவ்வளோதான் ஞானமாக இருந்தாலும், வாசித்தேன் இல்லையா, அந்த மாதிரி அது படிக்கும்போது ரொம்ப ஞானமுள்ள ஒரு வார்த்தையை சோலமன் சொல்லியிருக்கிறார். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் பத்தாது. எவ்வளோ வேகமாக ஓடுறவங்க, ஃபர்ஸ்ட்டாக ஓடுறவங்களா இருந்தாலும் அவங்க வந்து வேகம் மட்டும் பத்தாது, விவேகம் இருக்கணும் அவங்களுக்கு. ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஓடும் பொழுது இன்னொருத்தவங்களை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி என்னது 3 தங்க உருண்டை வச்சுருந்தாங்க, தங்க பால், இது என்ன சொல்கிறது, தங்கத்திலான பந்து வச்சுருந்தாங்களாம். அதை வந்து என்ன சொன்னால் ஒரு வேகமாக ஓடுறது, அந்த லேடி வேகமாக ஓட விடக்கூடாது, நம்ம முன்னாடி ஓடிடணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க ஓடிட்டே இருக்கும்போது அவங்க ஓடி முன்னாடி வரும்போது அந்த பால் போட்டுருவாங்க. அப்போ அந்த பால் அவங்க குடிஞ்சு எடுப்பாங்க. இப்படியே வந்து அந்த 3 தடவை குடிஞ்சு எடுத்தனால போட்டியில் வந்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாத்தான் வந்து நிறைய காரியங்களை நல்ல நல்ல காரியங்கள் மாதிரி நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட வைப்பான். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து பொன் போன்ற ஒரு நல்ல ஒரு பிரகாசமான சில காரியங்களாக இருந்தாலும் அதை பார்த்து நம்ம ஆசைப்பட்டு சென்று விடாதபடி நம்முடைய இலக்கை நோக்கி நாம் சரியாக பார்த்து கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஓடுகிறதற்கு ஓடுகிறவர்களுடைய வேகம் மட்டும் பத்தாது, அதோடு சேர்த்து விவேகம் மற்ற காரியங்கள் வேணும் இல்லையா? அடுத்ததாக பாருங்கள், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த மேனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு சமயத்தில் யானைக்கும் அடிசருக்கும் மாதிரி இதாயிரும். அதே மாதிரி பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களும் ஞானம் போதாது. நல்லா பிழைப்பதற்கு ஞானவானாக இருந்தால் மட்டும் போதும் இல்லை, அது மட்டும் பத்தாது. ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அதுக்கெல்லாம் என்ன வேணும் என்றால் அவர்கள் எல்லாருக்கும் சமயம் தேவ செயலும் நேரிட வேண்டும். எனவே தேவனுடைய செயல், அதாவது தயவு, அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் எல்லா காரியங்களும் நாம் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நல்ல சமயமும் தேவ செயலும் நமக்கு நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். காரிய சித்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள். அடுத்ததாக நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால் அனுபவிக்கும் சக்தி. ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஐஸ்வர்யம் இருந்தாலும் காரிய சித்தி நமக்கு இருந்தாலும் கூட இன்று அடுத்ததாக ஒரு 3வது காரியம் நமக்கு வேண்டும். அது என்னவென்றால் அனுபவிக்கும் சக்தி. ஐஸ்வர்யம் இருக்கிறது, எது எடுத்தாலும் நம்ம வெற்றி பெறுகிறோம், நினச்சதெல்லாம் நடக்குது, எல்லா காரியங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அனுபவிக்கக்கூடிய சக்தி இல்லாவிட்டால் ஒன்றும் முடியாது என்று அருமையான நம்முடைய சாலமன், ஞானியாகிய சாலமன் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதாவது அனுபவிக்கும் சக்தி என்றால் பாருங்கள், எல்லா சொத்துக்கள் எல்லாம் இருந்தால் கூட ஒரு மனிதன் வந்து நோய்வாய்ப்பட்டவராக இருந்தால்
படுத்த படுக்கையிலோ அல்லது வீல் சேரில் உட்கார்ந்துருக்கிற ஒரு நபராக இருந்தால் அவர் என்ன செய்ய முடியாது, வெளியில் போய் பல இடங்களை போய் அனுபவிப்பதோ அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று காரியங்களை வந்து பல இயற்கை காட்சிகளை பார்த்து அனுபவிப்பதோ அவரால் முடியாது இல்லையா. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள் நல்ல நினைத்த உணவுகளை அவங்க வந்து சாப்பிட முடியாது இல்லையா. சிலர் பாருங்கள் எல்லாமே இருந்தாலும் பணம் வசதி எல்லாம் இருந்தால் கூட சிலருக்கு இரவில் தூக்கம் வராமல் இருக்கும். இதெல்லாம் என்னது, அனுபவிக்கும் சக்தி. ஸோ இந்த அனுபவிக்கும் சக்தி எல்லாம் சில வேளைகளில் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், எவ்வளோதான் இருந்தாலும் பிறருக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த அனுபவிக்கும் சக்தியும் நமக்கு வேண்டும். இந்த அனுபவிக்கும் சக்தியும் கொடுப்பது தேவனுடைய செயலாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம் வேத வசனத்தின் மூலியமாக. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அனுக்கிரகம், அதாவது அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுக்கிரகம் என்னது, அவருடைய தயவு என்னது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய கிருபை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனையோ வசதியான பணக்காரர்கள் இருப்பாங்க, எல்லா காரியங்களும் நிறைந்து நல்ல சக்தி பலத்தோடு கூட இருந்தால் கூட எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிப்பது என்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா? இந்த வசனத்தெல்லாம் எழுதி வைத்துவிட்டு நீங்கள் வந்து புக்கில் எழுதி வச்சு நீங்கள் படிங்க, நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க, நீங்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முக்கியமான சில வசனங்களை நான் உங்களோட மத்தியிலே நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் இல்லைவா. நீங்கள் வந்து ஒரு நோட்டு பேனா வச்சு எழுதலாம், அல்லது யூடியூப்பில் போய் ஷீலா டேனியல் அல்லது ஜாய் டிவி இதில் போய் எங்களுடைய வீடியோக்களை பார்த்து அதிலிருந்து வசனங்களையும் நீங்கள் கேட்டு எழுதலாம். ஹல்லேலூயா. ஆமாம். அல்லது ஃபேஸ்புக்லேயும் எப்பொழுதும் எங்களுடைய மெசேஜஸ்லாம் நாங்கள் போட்டுகிட்டே தான் வரும். ஃபேஸ்புக் வழியாகவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதில் பார்த்து வசனங்களை எழுதி கொள்ளலாம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். எப்படி ஒருவனுக்கு தேவன் செல்வத்தை கொடுக்கிறார், சம்பத்தை கொடுக்கிறார், கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறார். அநேகருக்கு எல்லாம் கிடைச்சா கூட அதை அனுபவிக்கும் சக்தியை அவர் கொடுக்கவில்லை என்று சொல்லி. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எந்தெந்த காரியத்தை எதை யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு அனுபவிக்கிற சக்தியை கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கும். தகாத விதமாய் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அனுபவிக்கும் சக்தியை கர்த்தர் தருவதில்லை பிரியமானவர்கள். அது ஏனென்றால் அவரிடமிருந்து மற்றவர்களை வந்து பாதுகாப்பதற்காகவே. எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நான் நடக்கிற பொழுது நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அதாவது ஒரு மனிதன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிறோம், அவனுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு நன்மையும் இல்லை இந்த உலகத்தில். இது ஒன்று தான் அவனை அனுபவிக்கிற நன்மை. என்னது? நல்லா புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது இல்லையா. இது கூட எப்படி வருதுன்னா தேவனுடைய கரத்திலிருந்து தான் வருகிறது என்று கண்டேன் என்று ஞானி சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 127 3வது வசனத்திலே என்ன பார்க்கிறோம், அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அழிக்கிறார் இல்லையா. அநேகர் வந்து சொல்கிற பணக்காரவங்க வசதியானவங்க இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ராத்திரி தூக்கம் வரவே இல்லை, ஐயோ எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனால் ஆண்டவர் வந்து தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அழிக்கிறாரா. நீங்கள் அப்படி எதுவும் சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தாவே, உமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை வரவழைப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானவனாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு நித்திரை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமானது நிறைய இருக்குது வசனத்தில், அதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு பிரியம் இது, பிரியம் இது, பிரியம் இது. அந்த கர்த்தருக்கு பிரியமானவன் நான் எப்படி மாறுவது, கர்த்தருக்கு பிரியம் எதெல்லாம் கண்டுபிடிங்க, அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அப்போது கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு நித்திரை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்லீப்பிங் பில்ஸ் இதையே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்காமல் கர்த்தருக்கு எது பிரியம் என்று சொல்லி வேதத்தில் வாசித்து அருமையாக கொடுக்கப்பட்ட வேதத்தில் நீங்கள் வாசியுங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தில் சொல்லுகிறேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்குது. அப்போது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது
கூடாத காரியம் எது? விசுவாசம் இல்லாமல் இருப்பது. அப்போ எது தேவனுக்கு பிரியம்? விசுவாசமாக இருப்பது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுடைய காரியங்களாக நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களா, நம்பிக்கையாக இருக்கீங்களா, தேவனையே நம்பியிருக்கீங்களா, இல்லை மனிதர்களை சார்ந்து இருக்கிறீங்களா, மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்களா, தேவனை சார்ந்து இருக்கிறேன் என்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இப்படியாக ஒவ்வொரு காரியமும் வேதத்திலிருந்து நீங்கள் அலைசி ஆராய்ந்து நீங்கள் அதை காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஆமென். நித்திரை குறித்ததான வசனம் நீதிமொழிகள் 3:24. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். நீதிமொழிகள் 3:23. நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய். சில பேருக்கு படுத்தோன்ன தூக்கத்தில் பயமாக இருக்கும், தூங்க போகும் பயமாக இருக்கும். பலவிதமான பயத்தை சாத்தான் கொண்டான். இயேசுவின் நாமத்தில் அந்தார சக்தியின் வல்லமையை பயத்தை உண்டாக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் அப்பளை போ என்று சொல்லி நீங்கள் அதை சபித்து அப்புறப்படுத்தி விட்டு நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய ஞானத்தினாலே ஆண்டவரே நீ நிரப்புங்க. ஆண்டவரே, உம்முடைய உங்களுக்கு பிரியமானவனாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல நித்திரை கொடுங்க என்று ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு இன்பமான நித்திரை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமீன். அடுத்தது ஏசாயா 65:22. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இங்கே பாருங்க பிரியமானவர்கள், இவ்வளோ அருமையான வசனம். இதை சொல்லி இந்த வசனத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கட்டுகிறதும், அதாவது உங்கள் பேரை போடுங்க. ஷீலா கட்டுகிறதும், ஷீலா வேறொருவர் குடியிருக்கிறதும், ஷீலா நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. நான் தெரிந்து கொண்டவர்கள் கண்டவர்கள்னா உங்களுடைய பேர் போட்டுங்க. நான் தெரிந்து கொண்ட ஷீலா தன் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பாள். அது மாதிரி உங்களுடைய போட்டு இந்த விசுவாச அறிக்கையாக இந்த வசனத்தை சொல்லுங்கள் இல்லையா. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். எனவே நம் நெடுநாளாய் நம்ம கர்த்தர் என்ன செய்யலாம், நமக்கு அனுபவிக்கக்கூடிய திறமையை, சக்தியை, பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மேற்கூறிய சத்திய வசனங்களை நான் சொன்னேன் இல்லையா, அந்த சத்திய வசனங்களின் மூலமாக நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கும் சக்தி இல்லாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனங்களை எல்லாம் அறிக்கையிடுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவரை துதித்து நன்றிகள் செலுத்தி நீங்கள் துதித்து ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அனுபவிக்கும் சக்தியை கொடுப்பார். அது மட்டுமல்ல, நம் வேதத்திலே நீங்கள் அனுபவிக்கும் சக்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் நான் மேற்கூறிய ஒவ்வொரு எபிசோடிலும் சொல்லப்பட்ட வசனங்களை நீங்கள் அறிக்கையிடுகிற பொழுது அது உங்களுக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய புத்திரர். உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது? அனுபவிக்கும் சக்தி, காரிய சக்தி, வெற்றி, ஞானம் அனைத்தும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் விரும்புகிற எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நன்றியோடு துதியுங்கள். இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். எனவே வேதத்தினுடைய வார்த்தைகளை விசுவாசமாக அறிக்கையிடுங்கள். தேவனுடைய வாயிலே உள்ள தேவனுடைய வார்த்தை எப்படி கிரியைகளை செய்து முடிக்குமோ, அற்புதத்தை செய்யுமோ, அதே போலவே உங்களுடைய நாவிலே உள்ள தேவனுடைய வார்த்தையும் அதே கிரியைகளை, அதே அற்புதங்களை செய்து முடிக்கும். எனவே வேதத்தை ஆராயுங்கள். அதுள்ள வசனங்களை மனப்பாடம் செய்து அதை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.